வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வளர்தமிழ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் வளர்மொழி அப்படிங்கிற டைப் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 2. பார்ட் 1 பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்மொழி, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. சரியா? அடுத்தது இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணவில் கலர்ந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினாகவே வரும். சரியா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது என்ன கொஸ்டின் வரும்னா, இயல்தமிழ் என்ன பண்ணும், இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது, அது மாதிரி கேட்கலாம். அடுத்தது உள்ளத்தை மகிழ்விப்பது எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து உணர்வில் கலந்து வாழ்வினை நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னா காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். ஸோ இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். இதில் உரைநடை வடிவங்கள் எது, அது மாதிரி செய்யுள் கவிதை வடிவங்கள் எது அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றவை பார்த்திங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள். சரி, அடுத்தது கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உனக்கு என்னென்னா உரைநடை வடிவங்கள். சரியா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. சரியா? அடுத்ததில் முக்கியமாக இதில் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது தாவர இலை பெயர்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேட்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. சரியா? அதனால் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை. ஸோ இதோட இலையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இலைன்னு தான் சொல்லுவோம். சரியா? அடுத்தது அகத்தி, பசலை, முருங்கை அதெல்லாம் நம்ம எப்படி சொன்னோம்னா அந்த இலையை இலைன்னு சொல்ல மாட்டோம், அதாவது கீரை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது மாதிரி அரகு, கோரை இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நெல் வரகு அப்படின்னு இருக்குது. சரியா? நெல் வரகு நம்ம எப்படி சொல்லுவோம், தாள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தலை அதெல்லாம் இருக்குது, தலைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த சப்பாத்தி கள்ளி, தாளை அதெல்லாம் மடல்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு, நாணல் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா தோகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா பனை, தென்னை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓலைன்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நமக்கு பேச்சு வழக்கில் உள்ளது தான். நம்ம பேசும்போது அதை கரெக்டாக பேசுவோம். ஆனால் நம்ம எக்ஸாமில் வரும்போது என்ன பண்ணுவோம், அதை கோட்டை விட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை நீங்கள் சொல்லும் போதே சொல்லி பார்க்கலாம். பழைய ஓலையில் இலை வருது, அதை என்ன சொல்லுவோம், தோலை அப்படின்னு சொல்லுவோம், ஓலைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது கமுகுன்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ இது கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே முக்கியமானது தான். சரியா? அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கிறது ஓகே, நல்லது. சரியா? சும்மா அடுத்தது நம்ம போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. சரியா? அதாவது இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சரியா? இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட்டுக்கு தமிழில் என்ன, ஃபேஸ்புக்கு தமிழில் என்ன, தேடுபொறினா கூகுள் சர்ச் அந்த மாதிரி இருக்குல்ல, குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், அதாவது செயலினா ஆப்பு, அடுத்து தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு. அதுக்குண்டான தமிழ் வாக்கியங்கள் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி ஆகியவற்றை பயன்படுத்தத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. சரியா? அடுத்த அறிவியல் தொழில்நுட்ப மொழி. சரியா? தொழில்நுட்ப மொழி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், மொழியை கணினி அறிவியல் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமாக வடிவத்தையும் பெற்றுள்ளன. கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் எழுதலாம். சரியா? இது பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கும்போது இருக்கலாம். சரியா? அதாவது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காவு, ஞாச்சாறு, சாயா, கூமுட்டை. சரியா? அவ்வளோதான். நான் சொல்கிறேன் பாருங்கள், காவு, ஞாச்சாரு, சாயே, கூமுட்டை. காவு, ஞாச்சாரு, சாயா, கூமுட்டை. சரியா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? நானும் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். காவு, ஞாச்சாரு,
சா ஏ முட்டை, ஏ ஆ காம் கூமுட்டை. சரியா? அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இங்கே இடத்துல கூமுட்டைங்கிறது இங்கிட்டு கா வருதா, அதனால் இதை கூன்னு போட்டுக்கோங்க, இங்கிட்ட கா போட்டு முட்டை போட்டுருங்க. சரியா? இது கூமுட்டை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2000 வருஷமாக எந்தெந்த இதெல்லாம் தமிழில் சொல்லிக்கிட்டு வர்றோம், அது இப்போவும் வழக்கில் இருக்கா, அந்த மாதிரி சொற்கள்லாம் நிறையா இருக்குது. வேளாண்மை, அப்புறம் உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர். அடுத்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, மீன், புகழ், அரசு, செல், பார், ஒளி, முடி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2000 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு வர்ற பேச்சு வழக்கு சொற்கள். சரியா? ஸோ அது பார்த்திங்கன்னா இது எழுத்து வழக்கு சொற்கள்லையும் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த நூல்லேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேளாண்மைனா கலித்தொகை, திருக்குறள். அப்புறம் உழவர்னா நற்றிணை, பாம்புனா குறுந்தொகை, வெள்ளம்னா 10 முதலைன்னா குறுந்தொகை, கோடைனா அகநானூறு, உலகம்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. அடுத்த மருந்துனா அகநானூறு 147, திருக்குறள் 952. ஸோ அந்த மாதிரி தொல்காப்பியம் ஊர். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்புனா தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சினா தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன்னா குறுந்தொகை, புகழ்னா தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசுனா திருக்குறள், செய்யினா குறுந்தொகை, தொல்காப்பியம்னா புறத்திணையியல். அடுத்தது பார்னா பெரும்பாலும் ஆற்றுப்படை, ஒளினா தொல்காப்பியம், கிளவியாக்கம், முடினா தொல்காப்பியம், வினையியல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட கொஸ்டினில் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை படிக்கிறத ஒரு 10-15 தடவை டெய்லி எடுத்து ஒரு டைம் பார்த்தாலே போதும். சரியா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேப்பர் அப்படியே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், டெய்லி எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு இதாக எடுத்து படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் கூட வரலாம். அதாவது பிறந்தநாள் வாழ்த்து இருக்குல்ல, இது யார் எழுதுனா அப்படின்னு கூட இது கூட கேட்கலாம். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையும் படித்து வச்சுக்கோம். இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன, மாமன் கட்டி வரும் வேட்டி என்ன வகை அப்படின்னு இந்த குரூப் 2 கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. சரியா? அதை விட இது கொஞ்சம் பெட்டரான கொஸ்டின் தான். ஸோ அதுக்கே எல்லோரும் புலம்பி தெளியிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரில அப்படின்னு. ஸோ அதனால் இந்த திருக்குறளை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி திருக்குறள் கிடையாது, பிறந்தநாள் வாழ்த்து. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மைன்னா பழமை. சரியா? இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதினா இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை, சீரிழமை. சரியா? சீர் ப்ளஸ் இளமை, சீரிழமை அப்படின்னு வரும். சரியா? ஓகேவா? அடுத்த சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம். சரியா? உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் கூட கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. கணினி ப்ளஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா கணினி தமிழ். சரியா? அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க முன்னாடி போவோம். ஸோ இதில் பாருங்கள், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு இந்த இருக்குது. சரியா? அப்போ அது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. சரியா? அதுக்கனால என்ன ஆன்சர் வரும்னா இதுக்கு என்ன வரும், பாரதியார் தான் வரும். சரியா? அதனால் நீங்கள் பாரதியார்னு ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மா என்னும் சொல்லின் பொருள். மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? அந்த நிறைய இருந்துச்சுல, ஒரு அம்புக்குறி போட்டு கூட உங்களுக்கு காமிச்சேன்ல, அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மா என்னும் சொல்லின் பொருள் என்ன. நான் அப்போயே உங்களுக்கு அதை படிச்சுக்க சொன்னேன். அதனால் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி டெய்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட். சரியா? உங்களுக்கு மறந்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த இருக்கிற இடமே உங்களுக்கு மனதில் அப்படியே அது பதிஞ்சிடும். அந்த பேப்பரே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி நீங்கள் எடுத்து பாருங்கள். சரியா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள். எங்கே விட்டாந்தரலையே, வளர் தமிழ் போயிடுச்சா? இதில் தானே இருந்துச்சு. மா என்னும் சொல்லின் பொருள் நிறையா இருந்துச்சு. அதாவது இருக்கு பாருங்கள், மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வீடு, வண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எதுக்கு எப்படி நீங்கள் நான் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு எப்படி கத்தும், ஆடு மாடெல்லாம் மான்னு கத்தும். சரியா? அதுக்காக என்ன பண்ணுறது, அந்த மான்னா என்ன கத்தும், விலங்கு தானே கத்தும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ விலங்குன்னு குறிச்சிக்கலாம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. சரியா? அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், அந்த மாதிரி எழுதிக்கலாம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் அடிப்படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா?
இது இப்போ தானே படித்தோம். கணினி மொழிக்கும் ஏற்பமான வடிவத்தையும் பெற்ற வேண்டும். சரியா? எப்படி கொஸ்டின் என்ன பாருங்கள், நாம் எழுத வேணும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சரியா? அதாவது மொழியை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்த வேண்டும்னா அது எண்களின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன? எண்களின். சரியா? எண்களின் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸாக வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வளர்த்தமிழ் முடிஞ்சிருச்சு. சரியா? இனிமேல் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவு பழித்தது அப்படின்னு ஒரு கடிதம் தான் இருக்குது. சரியா? அதனால் இதை என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் அடுத்தது பார்க்கலாம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட்லாம் வரும். ஸோ இதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரியா? அது வரைக்கும் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.